அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிரைமரி கெமிக்கல் யூஸ்ட் இன் எம்பால்மிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்பால்மிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாடி இறந்து போன பாடி இருக்கு அப்படின்னா, அதை ப்ரிசர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி தான் எம்பால்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்பால்மிங்ல எந்த கெமிக்கலை பிரைமரியா யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார்மால்டிகைடை வந்து பிரைமரியா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மால்டிகைட், ஃபார்மலின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ், அதை தாண்டி கிளிசரின், போரிக் ஆசிட், சோடியம் குளோரைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ரைட். அடுத்தது த நியூ ஜிடிபி பேஸ் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிடிபியோட பேஸ் இயரை ரிவைஸ் பண்ணி அந்த புது டேட்டாவை பேஸ் பண்ணி வந்த ஜிடிபி கால்குலேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி 27ல நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த நியூ ஜிடிபி பேஸ் இயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022-23 முன்னாடி 11-12 இருந்துச்சு. இப்போ 22-23 சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் கோல்டார் அப்படிங்கிற கமிட்டி. ஓகேவா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அவார்டட் நெசட் மெடல் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நெசட் மெடல் அப்படிங்கிற இந்த மெடல் யார் வழங்கியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வந்து நெசட் மெடலை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது which is a standard measure of a fuel's ability to withstand compression in an internal combustion engine அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூயல் கம்ப்ரெஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டேன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு 95 ஆக்டேன் ரேட்டிங் இருக்கக்கூடிய பெட்ரோலை தான் இனிமேல் யூஸ் பண்ணணும் ஏப்ரல் மந்த்ல இருந்து அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட்ல பார்க்குறோம். லாஸ்டா India will release the GDP data with financial year 2022-23 as the new base year on. ஸோ அந்த புது பேஸ் இயரை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஜிடிபி டேட்டா என்னிலிருந்து வரப்போகுதுன்னா பிப்ரவரி 27, 2026 வரப்போகுது. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.